நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அபூர்வா கை உடைஞ்சி கால் உடைஞ்சி வீட்டுக்கு நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நட்சத்திரம் ஓடி போயிட்டு அபூர்வாவை பிடிக்க, அப்போ அபூர்வா நட்சத்திரம் மேலே செம கோவப்படுறாங்க. போடி, உன்னை நம்பி நான் உன்னை காப்பாற்ற வந்த என்னைய இப்படி தள்ளி விட்டுட்ட. சரி, கை கால் உடஞ்சதோட போச்சு, என்னோட உயிர் போயிருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கிட்ட நட்சத்திரம் சொல்றாங்க. இல்லை மம்மி, நான் கூட அப்படி பண்ணல, என்னால் அந்த செரி கூட ஹனிமூன் போக முடியல, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க, அதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சேனா, போய் அவனை ஏதாச்சும் பண்ணு, அதுக்காக எதுக்குடி என் கையை காலை உடைச்ச அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அபூர்வாவோட குணம் தானே அபூர்வாவோட பொண்ணுக்கு வரும். அபூர்வா மட்டும் என்ன அப்படியே நல்லவங்களா, அவங்க நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு சோபா சந்திராவையே அநியாயமாக கொண்டாங்க. இப்போ நட்சத்திராவும் அதே மாதிரி தானே இருக்காங்க. தன்னோட அம்மானு கூட பார்க்காம அம்மாக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரா அப்படியே அபூர்வாவோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த சைடு நம்ம மருதாணி வந்து சொல்கிறாங்க, நட்சத்திரா நீ போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இனிமேட்டு நீ ஹனிமூனுக்கு போக முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அபூர்வாவுக்கு செம்ம கோவம் வருது. மருதாணியை கூப்பிட்டு பலார்னு அடிக்கிறாங்க. இங்கே நான் வலியும் வேதனையிலையும் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னன்னா நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆக. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, மம்மி நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க, உங்கள் உடம்புக்கு ஆகாது, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நட்சத்திரம் வந்து சந்திரா கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, அம்மாவை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு யாராவது வேணும்ல, அதனால இந்த ஹனிமூன் பிளானை கேன்சல் பண்ணிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா சொல்றாங்க, அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற, நான் இருக்கேன், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை பாத்துக்கிறோம், நீ சந்தோஷமா சரி கூட ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திராவும் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அங்கே போவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நான் எப்படி வேற மாதிரி மாத்துறேன்னு பாருங்க, அங்கே போயிட்டு செரியோட கதையை முடிக்க போகிறேன், அந்த செரி உயிரோடு இருந்தால் தானே எனக்கு தொல்லை, அவன் மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக நான் நினச்ச வாழ்க்கையை வாழலால அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமியை பார்த்து சாரதா ரொம்பவே கோவப்படுறாங்க. போ பூமி, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டியே, ஏன் இந்த விஷயத்த மறைச்ச, சிவா உன் தம்பின்ற விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்ச, போ நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. அப்பதான் பூமி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், நீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட தம்பி சிவா யாரும் இல்லாத அனாதையா இந்த ஊருக்கு திரும்பி வந்தான், அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ நான் மட்டும் அவன் என்னோட தம்பி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சிவாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பா ககன் வந்து ஏத்திருந்திருக்கவே மாட்டாரு, என் மேல இருக்கிற கோவத்துல எப்படி சிவாவை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாரு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதனாலதான் என் தம்பியா நான் காட்டிக்கல, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சாரி அத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து சாரதா கிட்ட சொல்ல. அதுக்கு சாரதா வந்து இன்னும் கோவமாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம பூமி சொல்கிறாங்க, இப்போ சிவா வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கான், அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்ததுமே சாரதாக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. பூமியோட கண்ணை தொடச்சி விடுறாங்க. விடு பூமி, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பூரியும் சிவாவும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்ட பூமிக்கு எதையுமே நம்ப முடியல. என்னத்த சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, பூரியே என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட பூமிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, என்ன பூமி, நம்ம சிவா பூரி 2 பேரோட கல்யாணத்தை நடத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம பூமி சொல்றாங்க, அத்தை இது நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது, அதான் ககன் இருக்காருல்ல, ககன் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி ஒத்துக்கிறாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம பூமி வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே குடும்பத்துல அக்கா தம்பி வாக்குப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம பூமி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே ககனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், சிவாவும் பூரியை கல்யாணம் பண்ணா அது தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு நம்ம ககன் வந்துடுறாரு. அப்போ சாரதா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி நீ போயிட்டு ககன் கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பூமியும் ககன் கிட்ட போய் கேட்கறாங்க, வீட்டுல நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ககன் சொல்றாங்க, ஏன் தெரியாது, பூரி சிவாவை விரும்பின ஒரே காரணத்தினால தான் நான் சிவாவை வீட்டுக்குள்ளே மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, நான் பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல, முதல்ல நீங்கள் என்கிட்ட ஒரு நல்ல புருஷனாக நடந்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு நம்ம ககனுக்கு அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க,
ஒழுங்கா நீங்கள் இனிமேட்டு என் கூட நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம ககன் வந்து பூமியை பார்த்து முறைக்கிறாங்க. இதெல்லாம் சில்லி திங்ஸாக உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு சம்மதிச்சாதான் நான் பூரி சிவா 2 பேரோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனுக்கு தங்கச்சி வாழ்க்கைக்காக வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதிடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம சிவா கிட்ட கேட்கணும், சிவாவுக்கு உண்மையாகவே பூரி மேலே காதல் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூரி பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு சைடு சிவா விரும்புகிற பொண்ணு அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ நம்ம சிவா வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் வரும்போது சிவா விரும்புகிற பொண்ணை கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க இந்த சைடு இதை பார்த்ததுமே பூரிக்கு சமக்கவும் வந்து சிவா விரும்புகிற பொண்ணோட கண்ணத்திலே பயங்கரமாக அடிச்சிருவாங்க. நீ எப்படி இவருக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம், அவர் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சிவாவுக்கு தெரியும் பூரி நம்மளை விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுமே நம்ம சிவாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அக்கா கிட்டேயும் சொல்ல முடியாது, நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவா தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம பூமி வந்து பூரியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பூரி என்கிட்ட உண்மையை சொல்லு, சிவா நீ விரும்புகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூரி சொல்கிறாங்க, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவரே என்கிட்ட சொன்னார். நானா அவருக்கு ரொம்ப இஷ்டமா இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து தான் எனக்கும் சிவாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம பூரி கிட்ட கேட்டாச்சு, சிவா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. சிவா என்கிட்ட உண்மையை சொல்லு, உன் மனசில் பூரி தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்டதுமே சிவா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சிவா, எதுக்காக கண் கலங்குறானா, இன்னும் தப்பா உன்கிட்ட கேட்கலையே, உன் மனசில் பூரி இருக்காளான்னு தானே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சிவா சொல்கிறாங்க, அக்கா நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அன்னைக்கு நான் வேற ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது பூரி பக்கத்தில் இருந்து அதை கேட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே பூமிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சிவாவை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சிவா, நீ பண்ணனால இப்போ பூரி நீ அவளை விரும்புகிறதா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அவங்க அம்மா கிட்டேயும் ககன்கிட்டையும் சொல்லிட்டா, அவங்க 2 பேருமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே சிவா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன சிவா நீ இப்படி பண்ணிட்ட, ககன் எப்பயுமே என்கிட்ட நல்லா பேச மாட்டார், ஆனால் பூரிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் எல்லா ஒப்பீனியனும் கேட்டார். நானும் சொன்னேன் அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, அந்த பொண்ணு என்ன நம்பி தான் இருக்கா, அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, நல்ல பொண்ணும் கூட, என்னைய ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்கா, நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணாமல் போனேன்னா கண்டிப்பாக அவள் உயிரோடவே இருக்க மாட்டா அப்படின்ற விஷயத்த பூமி கிட்ட சிவா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இந்த சைடு நம்ம ககன், சாரதா, பூரி 3 பேருமே சிவாவுக்கு பூரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக எல்லாரோட மனசும் உடஞ்சி போயிடும். அதனால நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம், காலப்போக்கில் எப்படியாவது பூரியோட மனசை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.